அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீப திருநாள் வரப்போகிறதுங்க. அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீப திருநாள், திருக்கார்த்திகை தீப நாள் அப்படிங்கிற விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு திருவிழா வருகிறது. இந்த தீப திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது அப்படிங்கிறது கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தீப திருநாளில் நாம் எவ்வாறு விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்றும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதிலும் குறிப்பாக பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், மகா தீபம் ஏற்றுவது எதற்காக அப்படிங்கிறத பற்றின பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் தொடங்கியதில் இருந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகளும் அம்சங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதத்தில் நடைபெறும் சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் கோவில்கள் மற்றும் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. அந்த நாளில் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளும் நீங்கி ஒளி பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட தீபத்தை நம்மளுடைய வீட்லையும் கோவில்கள்லையும் ஏற்றும் பொழுது ஒரு சில முறையையும் வழக்கத்தையும் பின்பற்ற வேண்டியது அவசியம் ஆகிறது. ஏன்னா நாம் ஒரு விளக்கு ஏற்றும் முறை மூலமே அதற்கான பலன்கள் நம்மை அடையும். அதாவது நமது கஷ்டங்கள் அனைத்துமே விலக வேண்டும் அப்படின்னா விளக்க கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். அதே போன்று மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் நம்மிடம் இருக்கக்கூடிய கடன் தொல்லையானது நீங்கும். மேலும் திருமண தடை நீங்குவதற்கு விளக்க வடக்கு திசை நோக்கி ஏற்றணும். ஆனால் தெற்கு திசையை நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் அன்று மாலை 5 மணி முதல் 5:30 மணிக்குள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபட்டதுக்கு பிறகு வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றுவதற்கு விளக்குகளை தயார்படுத்தியதற்கு பிறகு திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் வீட்டின் வாசல் மற்றும் வீட்டின் மற்ற இடங்களில் நாம் விளக்குகளை ஏற்றுவது நல்லது அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர ஒரு முகத்தில் கொண்ட விளக்கை ஏற்றினோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும். 2 முகங்கள் கொண்ட விளக்கு ஏற்றினா குடும்பம் ஒற்றுமையாகும். 3 முகம் கொண்ட விளக்கு ஏற்றப்படும் பொழுது புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் கொண்ட விளக்கு ஏற்றப்படும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வம் பெருகும். 5 முகம் கொண்ட விளக்கை ஏற்றும் பொழுது சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு நாம் தீப திருநாளன்று எத்தனை முகம் வேண்டுமானாலும் தங்களுக்கு விருப்பமானவற்றை தேர்வு செய்து ஏற்றிக்கொள்ளலாம். தீப வழிபாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றுச்சுங்க. சங்ககால இலக்கியங்களில் இந்த வழிபாட்டை கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் விளக்கு வழிபாடு செய்த நிகழ்வு அப்படிங்கிறது அறநானூறு, நற்றிணை போன்ற பழம்பெரும் நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. வேதம் புராணங்களில் விளக்கு ஏற்றுவதே எல்லா மங்களத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பல அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதை மிகச்சிறந்த திருப்பணியாகவே செய்து வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கார்த்திகை மாதத்தில் கோயில்களில் தீபம் ஏற்றுவது, வீட்டில் இருவேளைகள்லையும் விளக்கு ஏற்றக்கூடியது அவசியமான ஒன்று. கார்த்திகை மாதத்தில் தீப தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு மற்றும் திருக்கோவில்களில் நாள்தோறும் விளக்கு ஏற்றுவது மிக மிக அவசியமாகிறது.
காலை மாலை அப்படின்னு வீட்டில் விளக்கேற்றும் கடமை அப்படிங்கிறது பெண்களுக்கு உரிய ஒரு விஷயம். அது எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்வும் உயரும் அப்படிங்கிறதும் ஐதீகம். கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு எழுவது அப்படிங்கிறது திருவண்ணாமலை தீப திருவிழா அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் முப்புறங்களை எரித்த நாளே கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுதுங்க. சிவபெருமான் அழலுருவாக தோன்றியதன் காரணமாக கார்த்திகை தீப பெருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லுவோரும் இவ்வுலகத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை தீப பெருவிழாவின் போது 10ஆம் நாளாகிய தீப தரிசனத்தன்று சூரியோதய காலத்திற்கு முன்பு பரணி தீபமும் மாலை பிரதோஷ காலத்தில் அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி கொடுக்கும் அந்த வேளையில் மலையின் உச்சியில் ஜோதி தரிசனமும் நடைபெறுது. அதே நேரத்தில் ஆலயத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்வித்தலும் நிகழுது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் போல பிரசித்தி பெற்ற ஒரு விழா இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே காண முடியாது என்பது நிச்சயமான ஒன்றுங்க. அதாவது 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் 6 அடி உயர ராட்சத செப்பு கொப்பரையில் வைத்து அதில் நெய், கற்பூரம், கோடி வெள்ளை துணி ஆக்கியவற்றின் மூலமாக மகா தீபத்தை ஏற்றுறாங்க. இந்த தீபத்தினுடைய ஒளி சுற்று வட்டாரத்தில் 20 கிலோமீட்டருக்கும் அப்பாலும் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக தீபம் ஏற்றாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அதாவது சின்ன அகலாக இருந்தாலும் அதனுடைய பிரகாசம் கொஞ்சம் தூரமும், சொக்கப்பானை என்றால் அதன் பிரகாசம் ரொம்ப தூரத்துக்கும் தெரியுமா. இதுவே அண்ணாமலை தீபம் மாதிரி மலையில் ஏற்றினால் பல ஊர்களுக்கு தெரியும். இதனால் அந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சகல உயிர்களும் இந்த பிரகாசம் பட்டு அதன் பாவங்கள் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி சாதாரணமாக 2-4 கால் உயிரினங்களின் பாவமும் போக வேண்டுமே அப்படின்னு முன்னோர்கள் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. திருவண்ணாமலையில் மகா தீபத்தை ஏற்றுவதால் புயல் ஏற்பட்டாலும் அதனுடைய வேகம் தடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. புயல் போல துன்பங்கள் வந்தாலும் தீப தரிசனம் செய்தால் அது நீங்கிவிடும் அப்படிங்கிற தத்துவத்தையும் இது உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தீப திருநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம், அதாவது 2024 வருடம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் வருகிறது. இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பெண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவதை ஒரு வழக்கமாகவே வைத்திருக்காங்க. கார்த்திகை தீபத்திற்கு நாம் என்ன செய்யலாம்? அதாவது இந்த தீப திருநாள் அப்படிங்கிறது இந்துக்கள் மதத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. இந்த நாள் மக்கள் அனைவருமே தங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி சிவபெருமான வழிபடுவது வழக்கமான ஒன்று. அதே மாதிரி இந்த நாளில் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறதும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த நாளில் அண்ணாமலையார் கோயிலில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபம் ஏற்றப்படும். இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே தீபத்தை ஏற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபத் திருநாள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. இந்த தீபத் திருநாளில் மக்கள் தங்களுடைய வீட்டு வாசல் முன்பு கட்டாயம் புதிய விளக்குகளை வைக்கணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடங்களில் பழைய விளக்குகளை வைக்கலாம். அதே போல் விளக்குகளை முதல் நாளே நாம் சுத்தம் செய்து வைத்திருக்கணும். அந்த நாளில் விளக்கில் சுத்தமான எண்ணெய் ஊற்றி தான் விளக்கு ஏற்றணும். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் ஆகியவை மட்டுமே அதில் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டியது அவசியமாகிறது. கார்த்திகை தீபம் அன்று கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா மேற்கு திசையில் விளக்கு ஏற்றலாம். வடக்கு திசையில் விளக்கு ஏற்றலாம். ஆனால் தெற்கு திசையில் மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது.
ஏன்னா தெற்கு நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு, நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடும்.